நீங்கள் பார்த்துருக்குது மோகன் டெலிவரி சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம வந்து ப்ராட்வே தாங்க வந்திருக்கோம். ப்ராட்வேல இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர் கார்பரேஷன் பிரம்மாண்டமான இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வரது முக்கியமான காரணம் நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான மிஷினரிஸ் பார்த்து தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். சரி வாங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குறது பார்க்கலாம். ப்ராட்வேல இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர் கார்பரேஷன் பீட்டாலி பிராண்ட் வந்து எடுத்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குசேமா. ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிராண்டை பற்றி. பிட்டாலி பிராண்ட் பார்த்தீங்கன்னா 2016 தேவ் ஸ்டார்டட். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம். நாங்கள் இங்கே தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். கம்ப்ளீட் ரேஞ்ச் பண்ணுறோம் பிட்டாலியோட. அவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெசர்ஸ், ப்ரெஷர் வாஷர் அண்ட் பம்ப்ஸ், வாட்டர் பம்ப்ஸ். நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர் கம்ப்ரெசர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வாஷர்ஸ். பிராண்டோட ஸ்பெஷாலிட்டினா இவங்க ஃபோக்கஸ் லைன் வந்து ஒரு செக்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரம் டிஐஒயில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரேஞ்ச் வரைக்கும் பண்ணுறாங்க. ஏர் கம்ப்ரெசரில் டிஐஒய் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இண்டஸ்ட்ரியலில் வந்து கம்ப்ரெசர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ரெஷர் வாஷரில் பேசிக் ஹோம் யூஸ்க்கு வந்து ப்ரெஷர் வாஷர் இன்றைக்கி வந்து இட் இஸ் அ நெசசிட்டி. ஒரு வீட்டில் ஒரு கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லா இடத்துல ஒரு ப்ரெஷர் வாஷர் தேவைப்படும். அந்த பேசிக் மாடலில் அதில் நிறையா ரேஞ்ச் வச்சுட்டு ப்ளஸ் அப் டு இண்டஸ்ட்ரியல் ஹெவி டியூட்டி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் அ பிராண்ட் இஸ் வி ஆர் டூயிங் இட் வித் குவாலிட்டி, வாரண்டி, ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ ப்ரெஷர் வாஷர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். அதில் வந்து பேசிக் மாடல்ஸ் இருக்குது. இந்த 3 மாடல். இது வந்து பேசிக் மாடல் 100 பார், இது 150 பார், இது 200 பார். இது 3 வேரியண்ட் இருக்குது பேசிக் மாடலில். இப்போ பர்சனல் யூஸுக்கு அப்படின்னும்போது பர்சனல் யூஸுக்கு 3 மாடல் வச்சுருக்கோம். நாங்கள் கஸ்டமருக்கு வேரியண்ட்டாக 100 பார் பேசிக் கம்மி ப்ரெஷர், ஓகே கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் வேணும் 150 பார் இந்த மாடல் இருக்குது, ஹை ப்ரெஷர். அதோட அப்புறம் 200 பாரில் இந்த மாடல் இருக்குது. ஸோ இது 3மே பேசிக். அவங்க ப்ரெஷர் ப்ரைஸிங் வேரியண்ட் இருக்குது. அவங்களுக்கு எந்த குவாலிட்டி, எந்த ப்ரைஸிங் வேணும், எவ்வளோ ப்ரெஷர் வேணும் அவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, வாட்ஸ் வேரி ஆகும். அதில் வாட்ஸ் வேரி ஆகும். ஆமாம், இது 1600, இது 1800 வாட்ஸ், இது 2100 வாட். ஓகே ஓகே. ஸோ வாட்ஸும் வேரி ஆகும். வாட்ஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ. ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இது மோட்டர் காயில் இஸ் வந்து அலுமினியம் வைண்டிங். பட் வி ஆர் கிவிங் 6 months வாரண்டி. பிகாஸ் இது வந்து கண்டினியூஸாக எந்த மாடலில் நீங்கள் எடுத்திங்கன்னா 30 to 45 minutes நீங்கள் ரன் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ எனி ப்ராப்ளம் இந்த காயில் வில் கிவ் வாரண்டி. 6 months வந்து கவர் பண்ணுறோம். ப்ளஸ் மேக்ஸிமம் காயிலுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வரதில்லை டிஐஒய் மாடலில். ஓகே. டிஐஒய் மாடலில் அவங்க கஸ்டமர் யூஸ் வந்து அவ்வளோ கம்மி தான். ஸோ வந்து மோட்டர் வந்து இது இருக்குது. ப்ளஸ் இதில் வேரண்ட் அண்ட் ஸ்பேர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம். ஆல் த பம்ப்ஸ் நாங்கள் வேரண்ட் அண்ட் ஸ்பேர்ஸ் வச்சுருக்கோம். சர்வீஸ் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. சில வரைக்கும் இருக்குது. இப்போ கஸ்டமர் சில பேர் 1 hour நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸாக க்ளீனிங் பண்ணுவோம். நாங்கள் இது கமர்ஷியலாக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அடுத்த மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் கொடுப்போம். பேசிக் வந்து மாடல் அவங்க ஒரு ஓன் யூஸ்னால் இதுதான் கொடுப்போம். கண்டினியூஸ் யூஸ்க்குனா அப்புறம் நாங்கள் ஹெவி டியூட்டி அங்கே இருக்குது மாடல், இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இதெல்லாம் காப்பர் வைண்டிங் மோட்டர்ஸ். ஸோ திஸ் ஒரு 3-4 hours க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னா இந்த மாடல் இருக்குது. 3 HP இது 160 பார் ப்ரெஷரு. இது வந்து ட்ராலி டைப்பு, ஹெவி இருக்குது. பம்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, காப்பர் வைண்டிங். ஓகே. இது வந்து 3 to 4 hours யூஸ்க்கு நாங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 3 HP. ஓகே. அதுக்கு மேலே நாங்கள் ஃபுல் டே க்ளீன் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மாடல்ஸ்க்குனா இது இருக்குது. ஓகே. இது பெரிய பெரிய கார் வாஷிங் சர்வீஸ் சென்டர் இருக்குது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் சென்டர் இருக்குது, அவங்களுக்கு இது கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து கமர்ஷியல் ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 HP இருக்குது. இன்னொரு மாடல் இருக்குது, இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது, 4.7 HP. இது 180 பார். இந்த மாடல் வந்து 220 பார். ஓ. இது லிஃப்டட் பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஃபுல் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் ப்ரைஸ் ரேட் சொல்லுங்கள். அது 20 ப்ரைஸ் ரேட் சம்திங். இது வந்து 24,000 வருது. 24,000. 24,000. ஓகே. இது வந்து உங்களுக்கு 38,000 வரும்.
38,000. ஓகே. இது வந்து எல்லாமே 1 year வாரண்ட்டி. பேசிக் மாடல் 6 months, டிஐவை மாடல் 6 months கொடுக்குற வாரண்ட்டி. ஹெவி டியூட்டி மாடலுக்கு 1 year வாரண்ட்டி. ஓகே, 1 year. இதுக்கும் 1 year வாரண்ட்டி. இப்போ கம்ப்ரெசர் இருக்குது, செகண்ட் ரேஞ்ச். கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் இருக்குது, ஒரு டிஐஒய் நியூமேட்டிக் டூல் யூஸ் பண்ணும், வீட்டில் ஒரு சின்ன ஸ்ப்ரே பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்குது வந்து ஹை ஸ்பீட் ஆயில் ஃப்ரீ கம்ப்ரெசர்ஸ். இது வந்து ஆயில் போட தேவையில்லை, ஆயில் ஃப்ரீ. ஓகே. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ஆயிலோட ஒர்க்கு தான் பண்ணும். ஸோ காற்று உங்களுக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகும், ஆயில் போட தேவையில்லை, நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டிஐஒய் மாடல். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன 2-wheeler சிஎன்சி மெஷினிங் சென்டர், அங்கே ஏரை வந்து அவங்க க்ளீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேரேஜஸ் ஏர் க்ளீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்குது. அப்புறம் டாயில்ஸ் இதில் வருது, இதோட காயினெல்லாம் இதெல்லாம் அலுமினியம் வைண்டிங்ஸ். இதெல்லாம் அலுமினியம். பட் we are giving 6 months வாரண்ட்டி. அதனால டிஐஒய்னா வந்து அவங்க அதிகமாக யூசேஜ் இருக்காது, ஒரு 15 minutes 20 minutes ஒர்க் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு காப்பர் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதெல்லாம் காப்பர் வைண்டிங், இண்டஸ்ட்ரியல் மாடல், 1 HP 2 HP 3 HP. ஸோ காப்பர் வைண்டிங் இப்போது வந்து ஒரு டயரு ஷாப் இருக்குது, டயர் ஷாப் பஞ்சர் பண்ணுறாங்க, வல்கனைசிங் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் வந்து நாங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அங்கே அவங்க ஃபுல் டே ஒர்க் இருக்கும். ஆமாம். ஸோ அவங்க வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியா ஹெவி டியூட்டி காப்பர் வைண்டிங் மோட்டர், 1 year வாரண்ட்டி. நாங்கள் வந்து ஆன்சைட் சர்வீஸ் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இந்த பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் கொடுத்தாகணும், ஏன்னா கஸ்டமர் வந்து எத்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம். இங்கே வந்து எத்து வரணும்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆன்சைட்டில் போயிட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. போகிறது ப்ரெஷர் வாஷர் BT1000 HPW. இது வந்து பிட்டாலியோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், பெஸ்ட் ப்ராடக்ட், அவங்களது ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓன் கார் வாஷர், பைக் சர்வீஸ் சென்டர், அப்புறம் இது ஏசி டெக்னீஷியன் அவங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட். அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1600 watts, மேக்ஸிமம் ப்ரெஷர் 130 bar, ஒர்க்கிங் ப்ரெஷர் 100 bar. இது கூட வர்றது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் பைப் ஒன்று வருது, அடாப்டர்ஸ், இன்லெட் ஃபில்டர், ஃபுட்வால் ஃபில்டர், இது ஹோஸ் கிளிப், இந்த பிளாஸ்டிக் ஃபோம் கேனன், அப்புறம் ஹோஸ் வருது. ஹோஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக். இது ஹைட்ராலிக் ஹோஸு திக்காக இருக்குது. அப்புறம் கன் இருக்குது பிட்டாலி. இந்த கன்று பார்த்திங்கன்னா கன்னில் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா இவங்க பிராஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக பிராஸ் இருக்குது நம்மளது. ஸோ உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது முதல் ஃபில்டர் இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை டியூப் தான் ஒருத்தீங்களா? இங்கே டியூப் ஒவ்வொரு இந்த செக்ஷன் பைப் இருக்குது, அடாப்டர், இது மாட்டிக்கலாம். தான் மாட்டிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. இந்த டைட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க, டைட்டாகிடும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புஷ் இட் பேக் அண்ட் லாக். ஃபுட்வால் ஃபில்டர் நம்ம செல்ஃப் ட்ரைனிங் பண்ண போகிறோம், பக்கெட்டில் வச்சுட்டு செட் பண்ண போகிறோம். இந்த ஃபுட்பால் ஃபில்டர் பக்கெட்டில் இமர்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் பண்ணிக்கணும். ப்ரைம் பண்ணும்போது நாசல் கனெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து நாசல் கனெக்ட் பண்ணிக்கணும். இது ஏர்லாக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது ஃபாலோ பண்ணும். நீங்கள் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட், நார்மல் டிப்பிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகிடும். நல்லா வந்து எஃபெக்டாக க்ளீன் பண்ணணும்னா பாயிண்டில் நீங்கள் வச்சு
க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கம்மி எல்லா விஷயத்தையும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறேன் நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்லேயே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனவே வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர் கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மறக்காம பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வீடியோ நானும் உங்களுக்கு நன்றி. வணக்கம். பாய். டேக் கேர்.